உடம்புல இருக்கிற பலத்தோட மனசுல இருக்கிற பலம் தானே ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம். அது நிறையவே இருக்கு. அவங்க ஒன்னும் சும்மா வந்து உட்கார்ல, படிச்சிருக்காங்க, எக்ஸாம் எழுதி இருக்காங்க, தகுதி தேர்ச்சி பெற்று இருக்காங்க. அதற்கு பிறகுதான் அவங்க உரிமையை கேட்கிறாங்க. ஆசிரியர் பெருமக்களுக்கு இந்த அரசு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்பதை டிபிஐ வளாகத்திலிருந்து நான் கேட்டுக்கிறேன். ஒரு போராட்டம் தான் வாழ்வே, ஒரு வியாபாரம் தான் கீழே நீயும் விழுந்து விட்டால் சிரிக்கும். போகும் திசையாவும் உன்னை போட்டா என சொல்லி சொல்லி ஏமாற்றங்கள் நாளும் உந்தன் நெஞ்சை கிழிக்கும். பூமிதான் காசுக்கு வாலாட்டும், பொய்களை காலாட்டும், உண்மைக்கு தீமூட்டும். ஏக்கங்கள் இன்றோடு போகட்டும், சந்தோஷம் கூடட்டும். வாழ்க்கை அவ்வளவுதான் இந்த உலகம் உங்ககிட்ட சொல்லும் போது உன் வாழ்க்கை உன் கையில தான் உங்க அறிவு சொல்றது உங்களுக்கு கேட்கலையா? உன் அளவுக்கு நீ ஆசைப்படுன்னு இந்த சமுதாயம் உங்களை அமுக்கும் போது தன்னம்பிக்கையோட போராடுன்னு உங்க மனசாட்சி சொல்றது உங்களுக்கு கேட்கலையா? இன்னைக்கு ஒரு முடிவெடுங்க, அதை என்னைக்கும் மறக்காதீங்க. தோல்வி பயம் துரத்தும், திரும்பி பார்க்காதீங்க. போதும்னு மனசு சொல்லும், வர வாய்ப்பை விட்டுறாதீங்க. தேடினாதான் கிடைக்கும், தட்டினாதான் திறக்கும். உங்க பயத்தை பார்த்து தைரியமா ஒன்னே ஒண்ணு சொல்லுங்க, என் உரிமைய முடிஞ்சா பறிச்சு பார், நான் முன்னேறுவேன். முடிஞ்சா என்ன தடுத்து பார். கண்ணுல நெருப்போட, களத்துல வெறியோட, உங்க அறிவையும் தன்னம்பிக்கையும் நம்பி உங்க லட்சியத்தை நோக்கி தைரியமா அடுத்த அடியை எடுத்து வச்சா நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். பிறர் துன்பம் தன் துன்பம் போல் எண்ணினார் வரலாற்றில் ஒரு தலைவன் உருவாகுவார். நினைத்தாலும் புதைத்தாலும் அழியாமலே வருங்காலம் பேர் சொல்ல உரமாகுவார். உயிருக்கு வந்து பாதியில விட்டுட்டு போற பழக்கம் எனக்கு கிடையாது.
என்ன பொறுத்த வரைக்கும் இறங்கிட்டேன்னா ஜெயிக்கணும், ஜெயிச்சாகணும். இச்சகத்து உள்ளோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதினும் துச்சமாக வெண்ணி நம்மை தூறு செய்த போதினும் சம வேலைக்கு சம ஊதியம் கோரி 9 நாட்களாக சென்னை பள்ளிக்கல்வித்துறை வளாகத்தில் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி வந்த இடைநிலை ஆசிரியர்கள் தங்கள் போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக அறிவித்துள்ளனர். கல்வித்துறை செயலாளர் காக்கர்லா உஷா பேச்சுவார்த்தைக்கு அழைத்தார். சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தை சுமார் 20 நிமிடங்கள் நீடித்தது. இதில் 3 மாத காலத்திற்குள் ஊதிய முரண்பாடுகள் சரி செய்யப்படும் என்று அரசு தரப்பில் உத்தரவாதம் அளிக்கப்பட்டது. பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டதால் தங்களுடைய போராட்டத்தை முடித்துக் கொள்வதாக இடைநிலை ஆசிரியர்கள் அறிவித்தனர். இந்த 20,000 இடைநிலை ஆசிரியர்களின் ஊதிய முரண்பாடு சரி செய்யப்படும் என்ற அரசின் உத்தரவாதத்தால் போராட்டத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளோம். இன்று முதல் நாங்கள் பணிக்கு திரும்புகின்றோம்.